சரி, எலன் மாஸ்க் வந்து எப்படி முடிவு பண்ணுவாருன்னு கேட்குறேன். இன்னைக்கு எலன் மாஸ்க் இப்போ டாட்டா நம்முடைய கம்பெனி, இந்தியரால் நடத்தப்படக்கூடிய, இந்தியாவில் இயங்கக்கூடிய, இந்தியாவுடைய வளர்ச்சியில் பங்கு கொண்ட நிறுவனம். அவங்க போய் நம்ம என்ன செய்யலாம், ஒரு டெண்டர் வச்சு பண்ணலாம். நீ ஒரு ஃபாரின் பாலிசி இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் நபரால் நடக்கக்கூடிய ஒரு அந்நிய நாட்டை சேர்ந்த ஒரு எலன் மாஸ்க் உள்ளே வந்து பிஎஸ்என்எலுக்கு என்ன சேவை செய்ய போறாரு, என்ன சேவை செய்வாங்களா மாட்டார். அவர் சம்பாதிக்க வர்றாரு. அவர் உள்ள இந்தியாவுக்குள்ள இந்தியா மார்க்கெட்டை பார்க்கிறாரு. இதுல நமக்கு என்ன சம்பாதிக்க முடியும்னு பார்க்கிறார். இப்போ நிறுவனங்களை பார்க்கும்போது ஜியோ பெருசா வளர்ந்துருக்கிறது. அவங்க ஒரு கார்பரேட் அம்பானிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றும் டீல் பண்ண முடியாது. நம்ம இருக்கிற ரிசோர்ஸ் பிஎஸ்என்எல் வளர்ந்த நிறுவனம், இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய நெட்வொர்க், இதை பயன்படுத்தலாமா என்றுதானே வருவார் அவரு. அப்ப அதை நம்ம அரசாங்கம் தானே தெளிவுபடுத்தணும். இந்த விஷயங்கள் நாங்கள் பேசணும். நாட்டுக்கு சொல்ல மாட்டாருல்ல மோடி.